ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம எக்கனாமிக் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். இதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் 12th தேர்ட் லெசன்ல கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, எம்ப்ளாய்மெண்டோட கிளாசிக்கல் தேரி தொன்மை கோட்பாடு அதை பத்தி பார்க்க போறோம். சேஸ் அவர் சொல்லக்கூடிய அங்காடி விதி என்ன, அப்புறம் கெய்னஸ் சொல்லக்கூடிய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்புறம் எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், ஒட்டுமொத்த தேவை, ஒட்டுமொத்த அளிப்பு, அப்புறம் அதை ரெண்டையும் சமநிலைப்படுத்துற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் கிளாசிக்கலிசம், கெய்னீசியம் ரெண்டு இது வரைக்கும் பார்த்தோம்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு டேப்லெட் காலமாக நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்போட அமைப்பு என்ன, இப்போ வேலை வாய்ப்பு முறை அப்படிங்கிறது சமீப காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க போறோம். இந்தியால வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்டா நம்மளோட ஸ்கூல் புக்ல ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது இருவேல்பட்டி அப்படிங்கிற அந்த வில்லேஜ்ல எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற டாபிக் நமக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின் முக்கியத்துவம். ஒரு மனிதனுக்கு அடிப்படையா என்னென்ன தேவை, உணவு, இருப்பிடம், உடை. ஆனா இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் அவங்களால என்ன பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிச்சாதான் இது எல்லாத்தையும் அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். அப்ப வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பீப்புள் யார் வேலை செய்யறாங்களோ அவங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னும், வேலை கொடுக்கறவங்களை எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேலை செய்பவர்களை ஊழியர்கள் அப்படின்னும், வேலை வழங்குபவர்களை முதலாளிகள்னு சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் அடங்குவாங்க அப்படின்னா, 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் லேபர் ஃபோர்ஸ், அதாவது உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் சரி இந்த கேட்டகரிக்குள்ள வர மாட்டாங்க. இப்ப நம்மளோட வேலை வாய்ப்பு நிறைய பேர் நான் ஒர்க்கிங் பீப்புள் எந்த கேட்டகரியில, இந்த 15 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கிறவங்க நான் ஒர்க்கிங் பீப்புள் நிறைய இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் ரொம்பவே மந்த நிலையில இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல நல்லா இருக்காங்களோ அந்த கண்ட்ரி நல்ல நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்புனா என்ன, யார் யாரெல்லாம் வேலைக்கு கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த கண்ட்ரில ஒருத்தவங்க கூட வேலையே இல்லாம இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. இதுல நம்ம இன்னொரு கேட்டகரியே இதுல நம்ம பார்க்கணும். ஒரு சில பேரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேமிலில ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அடுத்து இவங்க அந்த பிசினஸ மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தா போதும். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. இப்ப யார் யாருக்கெல்லாம் கட்டாயமா வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ அவங்க எல்லாரும் வேலை வாய்ப்போட இருக்கணும். அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல ஜேஎம் கெய்ன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதேதான் அவரும் சொல்றாரு. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது யார் ஒருத்தங்க தன்னிச்சையான வேலையின்மை இல்லாதது, அதாவது அவங்களா விருப்பப்பட்டு வேணா எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா யார் யாருக்கெல்லாம் வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னாதான் அது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லேர்னர் என்ன சொல்றாரு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எனிமோர் இன்க்ரீஸ் இன் ஸ்பெண்டிங். இப்போ அதாவது இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம். நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம், இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாரையும் பயன்படுத்திச்சோம், இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம். இப்போ பீப்புள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அதுக்கு நமக்கு வேலை ஆட்கள் அப்படிங்கிறது தேவை. இங்கதான் ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம்ல, இதுக்கு மேல யாருமே வேலை இல்லாம இல்ல.
இப்போ இன்னும் ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயரை கொண்டு போய் நம்ம வேலைக்கு அமர்த்தவும் முடியாது, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொடுக்கவும் முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, விலைவாசியை உயர்த்துவாங்க. அப்படி உயர்த்தும் போது என்ன ஆகும், இன்ஃபிளேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதுதான் லேர்னர் சொன்னார். என்ன சொல்றாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா, அங்க பொருளை தயாரிக்கிறதுக்கு மனிதர்களும் இல்ல, அத இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு ரா மெட்டீரியல்ஸும் இல்ல. சோ அந்த சிச்சுவேஷன்ல பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டா ரீச் பண்றதுதான் அவங்களோட எய்மா வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸையும் சேர்த்து தான் சொல்றாங்க. இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தி அவங்களால எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. இதை வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் மட்டும் இல்ல, நிறைய எக்கனாமிஸ்ட் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே, ஏசி பிகோ, இவங்க எல்லாருமே கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடை தான் சொல்லியிருக்காங்க. ஆடம் ஸ்மித் அவரோட புக்கான அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் அண்ட் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன், அதாவது நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படிங்கிற நூல்ல இந்த கோட்பாடை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்ப கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற நம்ம பொருளாதாரம் எப்பவுமே நீண்ட நாளுக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பண வீக்கமும் அதுல ஏற்படாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேஜஸ் அண்ட் பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இப்போ கூலி நம்ம உயர்த்தி கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளை வந்து அதிகமா வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது டிமாண்ட் அதிகமாகும், அப்ப பிரைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரி அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது கவர்மெண்ட் வந்து இந்த சந்தை மார்க்கெட்ல வந்து எந்த விதமான இன்டர்ஃபயரும் ஆக மாட்டாங்களாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும், மார்க்கெட்ல விலை ஏறுறது இறங்குறது எல்லாமே மக்களோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிடுமே தவிர கவர்மெண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அவங்களோட கோட்பாடு. இப்ப சேஸ் லா ஆஃப் மார்க்கெட், ஜேபி சே அப்படிங்கிறவர் ஒரு பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட். அவர் ஆடம் ஸ்மித் அண்ட் டேவிட் ரிகார்டோ அவங்களோட கருத்துக்களால ஈர்க்கப்படுறாரு ஜேபி சே. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். இதை வந்து இந்த டயக்ராமோட சொன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். இதுல இந்த பையன் என்ன பண்றாங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் விற்கிறாங்க, அதாவது 5 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போ அதாவது சப்ளை அப்படிங்கிறது இந்த லெமன் ஜூஸ குடுக்குறாங்கல்ல, அதுதான் சப்ளை. அப்போ அவர் எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப எவ்வளவு இன்கம் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியான பொருளை அவர் வந்து வாங்குவாரு. அதுதான் டிமாண்ட் அப்படிங்கிறது. அப்ப சப்ளை அப்படிங்கிறது அவர் ஒரு பொருளை விற்கிறது மூலமா அவருக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, அதுதான் சப்ளை. அப்ப இன்கம் கிடைக்கிறத வச்சு அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சில ஆசை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. சோ அதுதான் டிமாண்ட் அப்படிங்கிறது. சோ அந்த இன்கம் வச்சு அவருக்கான டிமாண்ட அவர் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். இப்ப கையில இன்கம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிமாண்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிரும் அப்படிங்கிறதுதான் ஜேபி சேயோட கோட்பாடு. அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுல அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கீழே என்னெல்லாம் வரும், அதாவது அந்த இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் கொடுப்பாங்க, வேஜஸ் கூலி அப்படிங்கறத கொடுப்பாங்க, ரெண்ட் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும், இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஹவுஸ் ஹோல்டு செக்டார் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றோமோ அதுதான் என்னது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். அந்த இன்கம் பொறுத்துதான் அவங்களோட டிமாண்ட், மொத்த தேவை அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ, இங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி அவர் எவ்வளவு விற்கிறாரோ அது அவரோட இன்கம். அந்த இன்கம் பொறுத்து என்ன இருக்கு, அவருக்கு டிமாண்ட், மொத்த தேவை அப்படிங்கறத அவர் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு. அதுதான் இங்க ஃபார்முலால கொடுத்திருக்காங்க. மொத்த உற்பத்தி அப்படிங்கிறது மொத்த வருமானம். அந்த மொத்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட மொத்த தேவை அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், இது நம்ம ஸ்கூல் புக்ல தான் கொடுத்திருப்பாங்க, ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி. சேயோட அங்காடி விதியில முந்தைய பிந்தைய கருத்துக்கள் சொல்லி 2 கருத்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு கருத்து, முந்தைய கருத்து என்ன அப்படின்னா, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட் நம்ம பார்த்தோம்ல.
சப்ளை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் அவரோட முந்தைய கருத்து. பிந்தைய கருத்துல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு சேவிங்குக்கு ஈக்குவலா இருக்குமா. இப்ப நம்ம ஒரு சைடு ஹவுஸ் ஹோல்டு செக்டார் வந்து என்ன பண்றாங்க, சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு அந்த சேவ் பண்ணி வச்சதை என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அட்லாஸ்ட் கடைசியா பார்க்கும்போது எது ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா, அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுவும் அந்த சேவிங்கும் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட சேயோட பிந்தைய கருத்துக்கள்ல சொல்றாங்க. இப்ப சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு விதி சொல்றாருன்னா அதுக்கு அவர் ஒரு சில இதெல்லாம் அசம்ஷன் பண்ணி தான் அந்த விதியை சொல்றாரு. என்னென்ன அசம்ஷன் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு தனி வாங்குபவரோ, அதாவது எந்த ஒரு சிங்கிள் பையரோ செல்லரோ சரி இந்த மாதிரி விலைய வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி முழு வேலை வாய்ப்பு தான் எப்பவுமே இருக்கும். மக்கள் வந்து அவங்களோட சொந்த விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் பொருளாதாரம் அப்படிங்கிறது இயங்கும். இப்ப எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ அந்த பொருள் அந்த 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 டைம்ல டாப்ல இருக்கும். அதான் சொல்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது இயங்கும். பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் ஆல் மார்க்கெட், அதாவது உழைப்புலையும் சரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டும் சரி ஒரு நிறைவான போட்டி அப்படிங்கிறது நிலவும். அப்புறம் வேஜ் பிரைஸ், அதாவது கூலி விலை ரெண்டுமே எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலிபிரம் ஆகுற மாதிரி அதுவாவே அட்ஜஸ்ட் ஆயிக்கணும், எந்த விதமான தலையீடும் இல்லாம. மணி அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மணி அப்படிங்கிறது பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பதுக்கி வைக்கிறதோ இல்லைன்னா சேவ் பண்றதோ சேயோட விதிக்கு பொருந்தாது. அடுத்து இது நீண்ட கால பகுப்பாய்வை வந்து அடிப்படையா கொண்டது சேயோட விதி. அப்புறம் எந்த விதமான ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகமான உற்பத்தியோ இல்லைன்னா வேலையின்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோ இங்க கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அதாவது முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுதான் லாபகரமா இருக்கும். கவர்மெண்ட் அதாவது விலைவாசி ஏறுது இறங்குதுல அதுல எந்த விதமான தலையீடும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் பிளெக்சிபிளா இருக்கும். அதாவது ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றதோ சேவ் பண்றதோ அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்துதான் இருக்கும். சோ அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த சேவ் விதியோட விளைவுகளை என்னெல்லாம் சொல்றாங்க, எந்த விதமான ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகமான உற்பத்தியோ வேலை இழப்பு அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. ரெண்டாவது, இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த பிரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாம, அதாவது கவர்மெண்டோட தலையீடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த கூலி அதே சமயம் பிரைஸ் அப்படிங்கறது அட்ஜஸ்ட் ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அப்புறம் மணி அப்படிங்கிறது எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. பதுக்கி வைக்கிறதோ சேவ் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே இதுல நடக்காது. ஒரு சில கிரிட்டிசிசம் எல்லாம் பண்றாங்க சேயோட விதியை. என்னென்ன கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சப்ளை டஸ் நாட் கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அதாவது எப்பவுமே சப்ளை சைட்னா என்னது, அதாவது உற்பத்தியாளர்கள் சைட்ல இருந்து பொருள் தயாரிச்சு அதை விற்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய இன்கம். சோ அதை பேஸ் பண்ணி டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுறதும் யதார்த்தத்துல சாத்தியம் கிடையாது. மணி அப்படிங்கிறது இங்க நியூட்ரலா செயல்படாது. ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா என்ன சொல்றாங்க, ஓவர் ப்ரொடக்ஷனுக்கும் சம்டைம்ஸ் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கண்டிஷன் எப்பவுமே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி கவர்மெண்டோட தலையீடு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். கவர்மெண்டோட தலையீடு இல்லாம பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுறது இது எல்லாமே சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க சேயோட விதியை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெய்ன்ஸ் சொல்லக்கூடிய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இவர் எழுதின ஒரு புக்கு த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, வேலை வாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 1936 ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுதான் நம்ம ஒரு இப்ப இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் எக்கனாமிக் தியரியில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. இவரோட கருத்துக்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அவங்க சொன்ன கருத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும்.
அதாவது அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிக்கணும் அந்த பேலன்ஸ் வந்து ரீச் ஆகுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிருப்பா, கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவங்களோட ஐடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி இவர் புதுசா அவருக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு தியரியை வந்து ஃப்ரேம் பண்றாரு. இவரோட தியரியை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜெனரல் தியரி, பொதுவான கோட்பாடுன்னு சொல்றோம். ஏன்னா இது எதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த தியரி, ஈக்வலிபிள் எம்ப்ளாய்மெண்ட், சமநிலை வேலை வாய்ப்பு, அப்புறம் முழு வேலை வாய்ப்பு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், குறைவான வேலை வாய்ப்புக்கான சாத்தியம், இதை எல்லாத்தையும் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்றதுனால நம்ம கெய்னஸ் தியரி என்ன சொல்றோம், பொதுவான கோட்பாடு, ஜெனரல் தியரி அப்படின்னு சொல்றோம். இப்போ இவர் என்ன சொல்றாரு, நம்ம முன்னாடி பார்த்த அந்த சேயோட விதி வந்து லாங் ரன்ல வந்து போக்கஸ் பண்றது. ஆனா இங்க கெய்னஸ் சொல்லக்கூடிய விதி அப்படிங்கிறது ஷார்ட் ரன்ல தான் போக்கஸ் பண்ணுது. இவர் வந்து எப்படி அசியூம் பண்றாரு அப்படின்னா, வேலை வாய்ப்பை நிர்ணயிக்கும் போது கேபிட்டல் குட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த மூலதன பொருட்கள் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு. அதே மாதிரி சப்ளை ஆஃப் லேபர், உழைப்பு வழங்கக்கூடியதும் அப்படியே இருக்கு. டெக்னாலஜி எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. உழைப்போட அந்த லேபரோட எஃபிஷியன்சி, உழைப்பாளர்களோட செயல்திறன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி நிலையா இருக்கு. இதை அசியூம் பண்ணிதான் அவர் என்ன நிர்ணயிக்கிறாரு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அந்த தியரியை வந்து நிர்ணயிக்கிறாரு. இவரை பத்தி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து கேம்பிரிட்ஜ்ல 1883 வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து என்னவா இருந்திருப்பாரு, இந்த மாதிரி குடிமை பணியாளர், சிவில் சர்வெண்டா இருந்திருப்பாரு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கறதுல வந்து இயக்குனரா இருந்திருப்பாரு. பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற மாநாட்டுல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற இடத்துல இவர் ஒரு தலைவரா இருந்திருப்பாரு. இவரோட கருத்து இப்ப இந்த பேரியல் பொருளாதாரத்துல நிறையவே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எஃபெக்டிவ் டிமாண்ட், இவர் சொல்லக்கூடிய அந்த தியரி, கெய்னஸ் தியரி அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விதி என்ன அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் தான், அதாவது விளைவு தேவை. எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளை வாங்குறது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்குறோம்ல, அதுதான் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது. பொருளாதாரத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு செலவிடப்படும் மொத்த பணத்தை தான் நம்ம எஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவை அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆண்டர்பிரனர், தொழில் முனைவர் என்ன பண்றாங்க, அவங்க கிடைக்கக்கூடிய இன்கம் வேஜஸ் கூலியா கொடுக்குறாங்க, ரெண்டா கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டா கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாம் தான் என்னது, ஒரு நேஷனல் இன்கம். இந்த நாளையும் ஆட் பண்றது மூலமா கிடைக்கிறதான நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அப்படிங்கிறது. அப்ப தேசிய வருமானம் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, எஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவைக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட பொறுத்துதான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு, வேலை வாய்ப்பு நிலை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு கெய்னஸ் சொல்றாரு. இப்போ டிமாண்ட் அதிகமா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம், மக்கள் வந்து நிறைய காசு கொடுத்து ஒரு ஃபேக்டரியில தயாரிக்கக்கூடிய பொருளை வாங்குறாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஃபேக்டரியில இன்னும் நிறைய பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வேலை ஆட்களை நியமனம் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது. இதே இது டிமாண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், மக்கள் யாரும் அவங்களோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி பொருளை வாங்க மாட்டாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் கம்மியாயிரும். அப்ப வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்துதான் இருக்கு, அந்த டிமாண்ட பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிறது கெய்னஸோட கருத்து. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு போட்டிருந்தாங்க, நேஷனல் இன்கம்க்கு ஈக்குவல்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்ப நேஷனல் இன்கம் அப்படி கிடைக்கக்கூடியதை என்ன பண்றாங்க, அவங்க ஒண்ணு ஏதாவது ஒரு பொருளை வாங்குவாங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதை பொறுத்துதான் என்ன இருக்கும், உற்பத்தி, ப்ரொடக்ஷன், அந்த டிமாண்ட பொறுத்துதானே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரிதான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதா இந்த ஃபார்முலா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற வருது. இப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து ரெண்டு விஷயங்களை பொறுத்து இருக்கு. ஒண்ணு வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, இதை பொறுத்துதான் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது இயங்குது. இப்ப கன்சம்ஷன் அப்படிங்கிற என்னது, மக்களை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு பொருளை வாங்குறாங்க. அப்ப கன்சம்ஷன் எதை பொறுத்து இருக்கும், ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அவங்களோட வருமானத்தை பொறுத்து இருக்கும். இன்னொன்னு அவங்க வந்து எவ்வளவு வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதான் மார்ஜினல் ப்ராஸ்பென்சிட்டி டு கன்சியூம், எம்பிசின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வந்து அவங்க செலவு பண்ணி, அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க, கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பாதியை வந்து செலவு பண்ணிட்டு மீதியை சேவ் பண்ணி வைப்பாங்க. சில பேர் முக்காவாசியை சேவ் பண்ணிட்டு மீதியை செலவு பண்ணுவாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இது ரெண்டையும் பொறுத்துதான் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு அவங்களுக்கு வருமானம் வரணும், இன்னொன்னு அதை அவங்க செலவு பண்ண தயாரா இருக்கணும். இதை பொறுத்துதான் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இருக்கு.
இப்ப வருமானம் கூடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எந்த அளவுக்கு கூடி இருக்கோ அந்த அளவுக்கு கன்சம்ஷன் அவங்க கூட்ட மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியா தான் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது when income increases, consumption also rises, but less than the increase in income. அவங்களோட வருமானம் எவ்வளவு கூடுதோ அந்த அளவுக்கு அவங்களோட கன்சம்ஷன் கூடாது, அதை விட கொஞ்சம் கம்மியா தான் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எதை பொறுத்து இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ வட்டி விகிதம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லோன் அப்படிங்கிறத வாங்குவாங்க, அது மூலம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து இருக்கு? மணி சப்ளையை பொறுத்தும் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை பொறுத்தும் இருக்கு. இப்ப மணி சப்ளைனா என்ன அர்த்தம்? அதாவது மணி வந்து எவ்வளவு வந்து எத்தனை பொருளாதாரத்துல புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நிறைய மணி வந்து புழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டுவாங்க. இன்னொன்னு லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களோட கையில வந்து பணமா எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேரு பேங்க்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா பேங்க்ல நிறைய பணம் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட கம்மி பண்ணுவாங்க. சோ இதை பொறுத்துதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் அது பொறுத்துதான் எது இருக்கும்? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு எதை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், எம்இசி. அப்படின்னா என்னன்னா, இப்ப ஏதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா, அமௌண்ட்டை போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னா திரும்பி லாஸ்டா எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த எம்இசி அப்படிங்கிறது. சோ அந்த எம்இசி எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகரிப்பாங்க. அதனால நமக்கு இன்னுமே ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். இன்னொன்னு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். இப்ப நம்ம மூலதனத்துக்கான அந்த பொருள் வந்து ஒரு மூலதனத்தை, அதாவது ஒரு மிஷினோ ஏதோ ஒண்ணு ஒரு மூலதனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் பொறுத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்ப மிஷினோட ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அட்லாஸ்ட் நம்ம அதுல அடைக்கக்கூடிய அந்த அந்த மிஷின் மூலமா தயாரிச்ச ஒரு பொருள் மக்கள் கிட்ட போய் சேரும் போது நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட எது அதிகமா இருக்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் விற்கும் போது அந்த காசு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது பண்ணுவாங்க. நம்ம புரிஞ்சிருக்கோம். கன்சம்ஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு? இன்கம், அவங்களோட வருமானத்தை பொறுத்து எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வட்டி விகிதத்தை பொறுத்தும் மூலதனத்தின் விளிம்பு திறனை பொறுத்தும் இருக்கு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து இருக்கு? மணி சப்ளை, எவ்வளவு பணம் புழக்கத்துல இருக்கு. அப்புறம் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து இருக்கு. எம்இசி அப்படிங்கிறது எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா அதை பொறுத்தும் கேபிட்டல் குட்ஸோட காஸ்ட பொறுத்தும் இருக்கு. இதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு 3 காரணத்துக்காக வந்து மணியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணு டெய்லி அவங்களோட தேவைகளுக்காக, இன்னொன்னு ஃபியூச்சர்ல ஏதாவது எமர்ஜென்சி ஆகும் அப்படிங்கிற எச்சரிக்கை காரணமா முன்னாடியே கொஞ்சம் அவங்க கையில வச்சிருப்பாங்க. இன்னொன்னு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னா ஊக நோக்கம். இப்ப ஏதாவது ஒரு லேண்டோ ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதை வித்தோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கல என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணி கையில வச்சிருப்பாங்க. இதுதான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படிங்கிறது. சோ இந்த காரணத்துக்காக தான் அவங்க கையில வந்து மணியை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், ஒட்டுமொத்த தேவை. கேலிஸ் தேரியில இந்த மாதிரி அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது உற்பத்தி வேலை வாய்ப்பு எதை சார்ந்துதான் இருக்கு? இந்த மொத்த தேவை அக்ரிகேட் டிமாண்ட சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகேட் டிமாண்ட்னா என்னன்னா உழைப்பாளர்களை பயன்படுத்தி ஒரு சில பொருளை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிச்ச அந்த பொருளை மக்கள் கிட்ட கொண்டு போய் விற்கும் போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்கல்ல ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்கள். அந்த எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிறது. அதாவது எக்ஸ்பெக்டட் இன்கம் ஆர் ரெவன்யூ, எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருவாயை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சம்ஷன் டிமாண்ட், நுகர்வு சேவை. இது யார் பண்றா? ஹவுஸ் ஹோல்டு செக்டார். ஹவுஸ் ஹோல்டு செக்டார் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்கல்ல, அது எல்லாம் தான் கன்சம்ஷன் டிமாண்ட். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு தொழில் துறையில இருக்கவங்க அவங்களோட தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட் தான் முதலீடு தேவை அப்படிங்கிறது. அடுத்து தேர்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்டார்.
அதாவது நம்ம ஒரு 4 செக்டார் வந்து எப்படி பொருளாதாரத்தை இயக்குது அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே டீடைலா பார்த்திருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப தெளிவாவே புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார், 2வது இண்டஸ்ட்ரியல் செக்டார், 3வது கவர்மெண்ட் செக்டார். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே வரும். லாஸ்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எம் அப்படிங்கிறது இறக்குமதி. அப்ப நம்ம எக்ஸ்போர்ட்ல இருந்து இம்போர்ட்டா மைனஸ் பண்றதுல இருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதுதான் வந்து நெட் எக்ஸ்போர்ட், நிகர ஏற்றுமதி அப்படிங்கிறது. சோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் எனது அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்த கர்வ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த கிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சைடு எம்ப்ளாய்மெண்ட், இன்னொரு சைடு அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது வேலை வாய்ப்பு, இன்னொன்னு தொகு தேவை அப்படின்னு 2 இது கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கர்வ்ல நமக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கூடிட்டே இருக்கு. அப்படி கூடும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வேலையே இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைச்சக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களோட அடிப்படை தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புக்கு போனது அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ ஒரு டூ மந்த்ஸோ 3 மந்த்ஸோ போனதுக்கு அப்புறம் மாசம் அவங்களுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது அவங்களோட வருமானம் மூலமா பூர்த்தி ஆகுது. இன்னுமே அவங்களோட வருமானத்தை நம்ம அதிகரிக்கும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும். அதுதான் இங்க என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுதான் இந்த கர்வ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். இந்த பார்ட் 1 வீடியோவை மறுபடியும் ஒரு நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.